ஓகே ஃபைன். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இன்எலாஸ்டிக் கொலிஷனை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, மொமெண்டம் கன்சர்வாக இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி வில் நாட் பி கன்சர்வ். அதை நம்ம இன்எலாஸ்டிக் கொலிஷன்னு சொல்லுவோம். அதில் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இது எப்படி சொல்லுவாங்கன்னா பிளாஸ்டிக் கொலிஷன்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி இருக்கலான்னு பாருங்கள். இப்போ ஐ ஆம் கன்சிடரிங் டூ ஆப்ஜெக்ட். First one is m1, let the initial velocity be u1, m2 இதனுடைய initial velocity u2. இப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், they both combined and move with the common velocity v. இவ்வளவுதான். அப்போ இதை தான் நான் இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்ல வரேன். அதில் குறிப்பிட்டு பிளாஸ்டிக் கொலிஷன் சொல்கிறேன். ரெண்டு தனித்தனியாக ட்ராவல் ஆகிற பொருள் மோதி ரெண்டு ஒன்றா மாறி ஒரே வெலாசிட்டியில் போகும். இதான். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதியிருக்கீங்க சார்னா, மொமெண்டம் இஸ் கன்சர்வ்னு எழுதியிருக்கேன். மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். அப்போ m1 u1 ப்ளஸ் m2 u2 இட் இஸ் ஆஃப்டர் கொலிஷன். m1 ப்ளஸ் m2 சேர்ந்துட்டு தே மூவ் த காமன் வெலாசிட்டி v. சரியா போச்சா? இப்போ எனக்கு என்ன வேணும், ஐ மஸ்ட் நோ த ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ ஃபார்முலா இப்படி வந்துடும், m1 u1 ப்ளஸ் m2 u2 பை m1 ப்ளஸ் m2. இவ்வளவு தான். சரி, இதை பேஸ் பண்ணி இந்த ஐடியாவை புரிஞ்சிக்கிறதுக்கு they would have given a problem. ப்ராப்ளம் நம்பர் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 4.21. இதை நான் உங்களுக்கு ஒரு படமாக வரைஞ்சி காட்டுறேன். ஒரு உட்டன் பிளாங்க் ஹேங் ஆகுது. சரியா? இந்த உட்டன் பிளாங்க்கினுடைய மாஸை 450 கிராம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை கிலோகிராமில் எழுதுனீங்கன்னா 0.45 கிலோகிராம். இப்போ இங்கே ஒரு புல்லட், ரைட்டா? லெட் தேர் மாஸ் பி m1. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை கிலோகிராமுக்கு மாற்றினா 0.05 கிலோகிராம். ஓகேயா? சரி, இப்போ இதனுடைய வெலாசிட்டி உண்டானா உண்டு. இனிஷியல் வெலாசிட்டி பார்த்திங்கன்னா u1 எவ்வளவு? இனிஷியல் வெலாசிட்டி பி மாசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அந்த இனிஷியல் வெலாசிட்டி தான் கண்டே பிடிக்கணும். கொஸ்டினே இதுதான். சரி, இதில் ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. அந்த லாஜிக் என்னென்னா, இதை உட்டன் பிளாங்க் போய் இதில் மோதின உடனே இது ரெண்டும் ஒன்றா மாதிரி இதில் எம்பெடட் ஆயிரும். இது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும். சரிதானா? அப்போ அந்த ஹைட்டை இவங்க கொடுத்துருக்காங்க. அது ரைஸ் ஆகிற ஹைட்டை பொறுத்தவரையில் எவ்வளவுனா 1.8 மீட்டர். இப்போ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த புல்லட்டினுடைய இனிஷியல் வெலாசிட்டி. இது போய் மோதி இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சிஸ்டமாக 1.8 மீட்டர் இது ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே நம்ம வருவோம், இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இந்த ஃபார்முலாவில் இதனுடைய காமன் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஹைட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த காமன் வெலாசிட்டி ஸ்டெப் 1லே நேராக வந்துடுறேன். ஸ்டெப் 1 அந்த காமன் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க என்ன அடிப்படையில், கினிமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அடிப்படையில். ஒரு ஃப்ரீ ஃபால் பாடி கிரவுண்ட் அட்டைன் பண்ணுற வெலாசிட்டி என்னது, √2gh. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ரூட்டு போயிடும். அப்போ 2 × g 10ன்னு எடுத்துக்கலாம். லெட் த ஹைட் பி 1.8. அப்போ இப்போ இங்கே எவ்வளோ ஆயிடுச்சு, 36 ஆயிரும் v². வியினுடைய வேல்யூ 6 மீட்டர் பெர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டெப் 1 சக்ஸஸ். இப்போ ஸ்டெப் 2க்கு வருவோம். ஸ்டெப் 2 வரும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இதை நான் சுருக்கிறேன். இந்த பாடி இனிஷியலாக எப்படி இருந்திருக்குன்னா ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கு, இது நகரலை. அப்போ இங்கே u2 0 போட்டிருங்க. u2 0 போட்டால் இந்த டேர்ம் முழுவதையும் நம்ம தூக்கிடலாம். சரிதானா? அப்போ வெறும் m1 u1 ப்ளஸ் m1 ப்ளஸ் m2. இப்போ இங்கே வாங்க, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். v எவ்வளவு, 6 ஈக்குவல் டு, இங்கே வாங்க, மாஸ் ஆஃப் 1 எவ்வளவு, 0.05 கிலோகிராம். இதனுடைய வெலாசிட்டி தெரியாது, u1. சரியா? டிவைடட் பை ரெண்டு மாஸையும் கம்பைன் பண்ணுங்கள். அப்போ எவ்வளவு, 0.45 0.05 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.5 ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு மாஸும் கம்பைன் பண்ணி இதில் 0.5ன்னு எழுதிடலாம். ரைட் தானா? அப்போ இதில் u1 வேணும். அப்போ 6 × 0.5
by 0.05. 5 வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா இது 0.1, இது 0.01. அப்போ இங்கே வரேன் 6 into 10 power minus 1 by இது 10 power minus 2 மேலே வந்தால் +2 ஆயிரும். அப்போ மொத்தத்தில் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ வந்திருக்கு? 60 மீட்டர் per செகண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த சம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதுக்கு? இன்எலாஸ்டிக் கொலிஷனில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் பிளாஸ்டிக் கொலிஷனுக்கு சால்வ் பண்ணிட்டோம். ரைட், I hope you would have understand. Thank you for watching my video. Right.